இதுதான் அந்த ஸ்கூலுக்கு தேவைப்பட்ட உதவி தான். அது மாதிரி வீட்டில் பக்கத்தில் இருக்காங்களா, குப்பையை அவர்கள் தான் கொட்டுறாங்களா, அந்த குப்பையை குப்பை கொட்டக்கூடாதுமா அப்படின்னு சொல்லி அதை குப்பை தொட்டியில் கொண்டே போடுங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன உதவி செஞ்சாலே உங்களுடைய மனப்பான்மை வந்து உதவி செய்யுங்கிற எண்ணம் தன்னால் வளர்ந்துடும். நாங்களாம் படிக்கிறப்ப வந்து இன்னைக்கு நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 65 குழந்தைங்க இருக்கீங்க. எல்லாரும் நல்ல விதமாக வந்து இருக்கீங்கிறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த ரோட்டியை பற்றி நான் 2 வார்த்தை எங்கே போனான்னு சொல்லி அதுக்காண்டி சொல்ல வரேன். இந்த ரோட்டினுடைய சேவை என்னங்கிறது உலகத்துக்கு தெரியும். அதனால உங்களுக்கு நான் தெரியப்படுத்துறதுக்காண்டி சொல்றேன். இந்த ரோட்டியை வந்து போலியோங்கிறது ஒன்று இருந்துச்சு. இந்த போலியோவை ஒழிச்சதே இந்த ரோட்டி தான். நாங்கள் படிக்கிறப்ப நான் படிக்கிறப்ப ஒரு 40 பேர், ஒரு கிளாஸுக்கு 40 பேர் 35 பேர் இருப்போம். அந்த இல்லாட்டி ஒரு செக்ஷனுக்கு 40 பேர் இருப்போம். ஒரு செக்ஷனுக்கு ABCDன்னு இருக்கும் ஒரு ஸ்டாண்டர்டுக்கு. இப்படி படிக்கிறப்ப அந்த ஸ்கூலில் வந்து குழந்தைய விட வருவாங்க. ஒரு சிலர் வசதி இருக்கிறவங்க காரில் கொண்டு இறக்கி விடுவாங்க. இறக்கி விட விடாம தூக்கி கொண்டு வந்து ஸ்கூலில் வகுப்பறையில் வைப்பாங்க. ஒரு சிலர் வந்து சைக்கிளில் உருட்டிட்டு வந்து வைப்பாங்க. ஒரு சிலர் அந்த பெற்றோர்கள் வந்து இடுப்பில் வச்சுட்டு குழந்தைய கொண்டு வந்து விதைப்பாங்க. இந்த குழந்தை வந்து நம்மளை மாதிரி இறங்கினோன்னே அந்த மாதிரி வந்து உட்கார முடியாது. அவங்க 4 காலால் நடந்து வந்து அந்த கிளாஸில் உட்காருப்பாங்க. அதுதான் இந்த போலியோ அவங்க பாதிக்கப்பட்டது. இப்போ கிட்டத்தட்ட இப்போ ஒரு 30 வருஷத்துக்கு இடையில அந்த ஒழிச்ச பெருமை வந்து ரோட்டியை தான் ஏறும். நாங்கள் கொடுக்குற சப்ஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற காசை வந்து 1க்கு 3 நம்ம அம்பானி அவங்க கொடுக்குறாங்க. அவங்க கொடுத்து இந்த போலியோ சொட்டு மருந்துன்னு வந்து வருஷத்துக்கு 3 டூ கொடுக்குறாங்க, 2 சொட்டு. அதெல்லாம் கொடுத்ததுனால தான் இன்னைக்கு வந்து உலகத்தை விட்டு இந்த போலியோ ஒழிக்கணும்னு பெரும் முயற்சி எடுத்து வந்துட்டோம். இப்போ 3 வருஷத்துக்கு முன்னாடி ஆப்கானிஸ்தான்லையும் பாகிஸ்தான்லையும் மட்டும் இருந்துச்சு. ஆப்கானிஸ்தானில் 2, பாகிஸ்தானில் 7 பேருக்கு தான் உலகத்திலே கொரோனா அந்த போலியோ இருந்துச்சு. இப்போ 2 வருஷமாக கொஞ்சம் கூடி இருக்கு, 82 பேருக்கு வந்திருக்கு. அதனால மறுபடியும் இதை நாங்கள்லாம் நினைச்சோம் 2022 உலகத்தை விட்டே இந்த போலியோ ஒழிச்சிட்டோங்கிற பெருமை கிடைக்கும்னு நினைச்சோம். மறுபடியும் அது நம்ம நாட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான்லாம் இருக்கு. அதையும் முழுமையாக இந்த போலியோங்கிறத இருக்கக்கூடாது, உலகத்தோட்ட போகணுங்கிறத இந்த ரோட்டி ரொம்ப பாடுபட்டுக்கிட்டு இருக்கு. அந்த மாதிரிலாம் இல்லாமல் நீங்கள் இருக்கிறப்ப வந்து இது வந்து இந்த சேவை வந்து ரோட்டி தான். இது ஒரு ஆளால் செய்ய முடியாது. இந்தியா ஃபுல்லாக இருக்கிற ரோட்டி சங்கங்கள் எல்லாரையும் அவங்க கொடுக்குற சப்ஸ்கிரிப்ஷன்றதை வாங்கி இதை போக மற்றவங்க கொடுக்குறத வச்சு தான் நாட்டுக்கு கவர்மெண்ட்டே அதை வந்து சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு உதவியை செய்கிறப்ப நம்மளை அறியாமல் நமக்கு